அதாவது இந்த டிட்வா புயல் என்பது நாளைதான் உருவாகும் என்று முதலில் கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது திடீரென வேகம் எடுத்துள்ள அந்த காற்றின் வேகம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறி புயலாக இன்னும் 3 மணி நேரத்தில், அதாவது காலை 5 மணி நிலவரப்படி தற்போது நம்ம செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் டிட்வா புயல் தற்போது வேகம் எடுத்து வருவது, அந்த சுழற்சி அந்த இலங்கை சுழற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த டீப் டிப்ரெஷன் இந்த காலை 5:30 மணிக்கு இருந்த நிலையில் தற்போது அது இன்னும் 3 மணி நேரத்தில், அதாவது 1 மணிக்குள்ளாகவே, நண்பகல் என்றால் தற்போது 1 மணிக்குள்ளாகவே அது புயலாக, டிட்வா புயலாக, அந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் டிட்வா புயலாக உருவெடுத்து விடும். இலங்கையின் கடற்பரப்பை தாண்டுவதற்கு முன்பே அது டிட்வா புயலாக உருவாகி விடுகிறது. என்றால் நேற்றைய கணிப்பிலே இலங்கை கடற்பகுதியை தாண்டிய பிறகுதான் புயலாக உருமாறும் என்றார்கள். ஆனால் தற்பொழுதே புயலாக மாறி இருக்கிறது. அந்த புயல் போகும் பாதையும் பார்க்கலாம். அடுத்த வரைபடத்தில் நாங்கள் பார்க்கலாம். 2 புயல், அந்த சென்னையார் புயல், தற்போது இந்த புயல் போகும் பாதை இதுதான். அந்த எப்படி கரைக்கு எப்படி வருகிறது என்று தற்போதைய நிலையிலே சென்னை இந்த முறையும் சென்னை தப்பிவிடுமோ என்ற ஒரு நிலை தற்போது வந்து கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் நேற்றைய கணிப்பின்படி சென்னையில் தான் கரையை கிடக்கும் என்றார்கள். ஆனால் தற்போதைய நிலையிலே 30ஆம் தேதி அன்றே நீங்கள் பார்க்கலாம். 30ஆம் தேதி அன்றே நீங்கள் பார்த்துக்கொண்டால் புதுச்சேரி அருகே தான் வருகிறது. எனவே புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கிடக்கும், அல்லது புதுச்சேரி அருகே கரையை கிடக்கலாம், அல்லது கடலிலேயே வலுவிழந்து விடலாம். ஆனால் 30ஆம் தேதி வரை அது சைக்ளோனிக் ஸ்டார்ம் CS என்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சைக்ளோனிக் ஸ்டார்மாக புயலாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த புயல் வலுவடைந்து தொடர்ந்து சென்னையை நோக்கி வருமா, அல்லது புதுச்சேரி அருகிலேயே கரையை கிடக்குமா, அல்லது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில் கரையை கிடக்குமா, அல்லது கடலிலேயே வலுவிழந்து விடுமா என்பதை இனிமேல் தான் கணிக்க முடியும். ஆனால் அடுத்த 4 நாட்களுக்கு அது புயலாக இருக்கும் என்பதை மட்டும் கணித்திருக்கிறார்கள். அதனுடைய பாதையும் தற்போது போட்டிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய தாக்கத்தின் காரணமாக நாளை முதலே மழை நாட்டம் தமிழக கடலோர பகுதிகளில் ஆரம்பமாகிவிடும். முதலிலே தென் கடலோர பகுதிகள், அதன் பிறகு டெல்டா பகுதிகள், பிறகு வட கடலோர பகுதி என்று அந்த மழை நாட்டம் ஆரம்பமாகும். 29ஆம் தேதி வெரி ஹெவி ரெயின்ஃபால் என்ற, அதாவது மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதிகளாக நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி ஆகிய இடங்களும் மிக கனமழை பெய்யக்கூடிய தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், நாமக்கல், அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளும் மழை பெய்வதற்காக மிக கனமழை என்ற இருவகை. மிக கனமழை என்பது நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி. கனமழை என்பது தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், நாமக்கல், அரியலூர், கள்ளக்குறிச்சி. 29ஆம் தேதி, 29ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் கடலோர பகுதிகள், திருவள்ளூர், செங்கல்பட்டு. கனமழை பெய்யும் பகுதிகள் திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டையிலும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தெரிகிறது. இந்த மழை அளவு அதன் பின் தொடர்ந்து வரும்போது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், பெங்களூரு வரை இந்த மழையின் வீழ்ச்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 30ஆம் தேதி வரை மழை அளவு நிச்சயம் இருக்கும். 1ஆம் தேதியும் மழையின் அளவு இருக்கும், மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் இந்த டிட்வா புயல் கடலோரத்தை ஒட்டியே வடமேற்கு திசையில் நகர இருக்கிறது. தற்போதைய நிலையில் அம்பந்தோட்டாவிலிருந்து, இலங்கையின் அம்பந்தோட்டாவில் 150 கிலோமீட்டர் கிழக்கிலும், மட்டக்களப்பிலிருந்து 170 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் இருக்கிறது. இது வடமேற்கு திசையிலே நகர்ந்து அடுத்த 1 மணிக்குள்ளாக டிட்வா புயலாக உருமாறிவிடும். டிட்வா புயலாக உருவாறிய பிறகு தமிழக கடலோர பகுதி வழியாக மெல்ல வடமேற்கு திசையிலே பயணிக்கும். தற்போதைய நிலையிலே மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்திலே நகர்ந்து வருகிறது. கடந்த 6 மணி நேரமாக இந்த வேகத்தில் தான் நகர்ந்து வருகிறது. இதனுடைய வேகம் அதிகரிக்குமா குறையுமா என்பதை போக தான் தெரியும். ஆனால் எவ்வளவு நேரம் மெல்ல வருகிறதோ அவ்வளவு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். வேகமாக நகர்ந்தால் மழைப்பொழிவு இருக்காது. ஆனால் இந்த டிட்வா புயலை பொறுத்த மட்டிலே காற்று என்பது 80 கிலோமீட்டரை தாண்டி இருக்காது. சூப்பர் சைக்ளோனாக உருவாகவில்லை. இது சாதாரண ஒரு புயலாகத்தான் இருக்கும். எனவே காற்றின் வேகம் மிகப்பெரிய அளவு இருக்காது. ஆனால் மழையின் தாக்கம், இது மழையை தரக்கூடிய புயலாக இருக்க போகிறது. மிகப்பெரிய மழை பெய்வதற்கான, பெருமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் போல் வானிலை என்பது சட்டென்று மாறக்கூடியது. தற்போதைய நிலையிலே செயற்கைக்கோள் புகைப்படங்களை வைத்து, இந்த வரைகளை மாதிரிகளை வைத்து இந்த தகவல்களை நாம் கொடுத்துக்கிறோம், முதல் தகவலாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் இது எப்போது வேண்டுமானால் மாறக்கூடும். ஏனால் நாளைதான் புயலே உருவாகும் என்றார்கள் கணிப்பின்படி. ஆனால் தற்போது இன்றே உருவாகி இருக்கிறது.
எனவே புயல் வேகமாக உருவாகிறது. இந்த ஏமன் நாட்டு பரிந்துரையின் அடிப்படையில் தான் டிட்வா என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிட்வா புயலின் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளிலே, குறிப்பாக டெல்டா வடக்கு மாவட்டங்களில் பெருமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை மட்டும் உறுதியாக தற்போதைக்கு நம்மால் சொல்ல முடியும்.